இந்தியாவில் இந்த குழந்தை பிறகுக்கு முன்னாடி அது என்ன பாலினம் அப்படின்றத கண்டறியறதுக்கு வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. நம்ம இர்ஃபான் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, இங்கே தானே தடை செய்யப்பட்டிருக்கு, நான் துபாயில் போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு துபாயில் போயிட்டு தன்னோட குழந்தை என்ன பாலினம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாரு சார். அதற்கு சுகாதாரத்துறை அப்போ விசாரணை நடத்துகிறாங்க. விசாரணை நடத்திட்டு பார்ப்பது குற்றம் அல்ல, பார்த்துட்டு நீயே வச்சுக்கோ, புரியுதா? உங்கள் குழந்தை உன் இஷ்டம், எனக்கு தெரிஞ்சுக்கணும், தலை வெடிக்குது அப்படின்னு துபாய்க்கு போய் பார்த்துட்டு வச்சுக்கோ. அதையும் வீடியோ போட்டு துட்டு சம்பாதிக்கணும். உனக்கு இந்தியாவில் அது வயலேஷன் தெரியுமா தெரியாதா? இந்திய சட்டம் அதை தடை செய்கிறது தானே. பெண் சிசு கொலைகளை தடுப்பதற்காகத்தானே அந்த சட்டம் உருவாக்கப்பட்டது. நீ யார் அவ்வளோ பெரிய ஆளாடா? நீ எல்லா ஸ்கேன் சென்டர்லயும் சார் போர்டில் எழுதி போட்டிருப்பாங்க. பெரிய போர்டு இருக்குமா? இதெல்லாம் தெரிஞ்சனால தானே இவர் துபாய்க்கு போயிருக்காரு. போய் பார்த்தல, துபாயோடு அந்த கதையை புதைச்சிட்டு வந்திருக்கணும். நீ இங்கே வந்து ஒருத்தன் சொல்கிறான், வீடியோ போடுறான், ஊடகங்களில் அது மிகப்பெரிய செய்தியாகி இருக்கிறது. அவனை வச்சு பிரச்சாரம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவனையெல்லாம் காப்பாற்றுறீங்கன்னா எவ்வளவு கேவலமான அரசு கடந்த அரசாக இருந்திருக்கிறது. அவனை வச்சு எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் பண்ணது இல்லாமல் செய்தி விளம்பரத்துறையிலிருந்து அவன் யூடியூப் சேனலுக்கு விளம்பரம்ப்பா, தெரியுமா? கடந்த காலத்தில் இப்போ ஒரு முதலமைச்சரோட அந்த நான் முதல்வன் திட்டம்னு வச்சுக்கேன். அந்த நான் முதல்வன் திட்டத்துக்கு பப்ளிசிட்டிக்குன்னு ஒரு பட்ஜெட் ஒதுக்குவாங்கல்ல, அந்த பட்ஜெட்டை ஒருத்தன் எடுப்பான் டெண்டரு. அவங்கிட்ட நீ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நீ எடுக்கலாம், ஆனால் இதில் இவ்வளோ ரூபாய் இர்ஃபானுக்கு போனால் தான் உனக்கு டெண்டரு. அதுக்கப்புறம் கனிமொழி மற்றவர்களாம் இர்ஃபான் கொடுக்கும் சோறு தூண்டாங்க. பார்த்தியா? வீடியோலாம் பார்த்துருக்கியா? ஆமாம், உதயநிதி அவர்கள் கனிமொழி எல்லாம் இந்த கேவலத்துக்கெல்லாம் சேர்த்து தான் இன்னைக்கு தெருவில் உட்காந்துருக்காங்க. சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஆனால் புதிய அரசு அந்த விசாரணையை மீண்டும் நடத்த இருக்கிறது என்று செய்தி வந்திருக்கிறது. உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது, வாழ்த்துகிறேன். 6 வாரத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இந்த அரசும் எடுக்கும் என்று நம்புகிறேன். அதான் குறைஞ்சபட்சம் சார் அப்பயே இர்ஃபானை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சு அனுப்பிச்சோன்னா கூட பரவாயில்ல, விசாரிக்க கூட மாட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த அரசு எடுத்த முடிவுனால இப்ப ஏற்பட்டதுன்னு நினைக்கிறேன். மாட்டட்டும் அங்க போயிட்டு சோறு எப்படி சொல்லிட்டேன், அவங்க ரிவ்யூ போடலாமே. நல்ல யோசனை தான், தவறு இல்லையா? இன்னொன்று நான் சொல்கிறேன்ப்பா, போயிட்டு சாப்பிட்டுட்டு 6 நாளும் 6 வெரைட்டி இல்லையா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒவ்வொன்றா ரிவ்யூ போட்டு இந்த மாதிரி இது நல்லா இருக்குது, இது டேஸ்ட்டு கம்மியாக இருக்குது, இதில் எண்ணெய் அதிகமாக ஊற்றிருக்காங்க அப்படி என்பதையெல்லாம் சொன்னால் ராத்தோர் அவர்கள் அதை பார்த்து விட்டு சிறை கைதிகளுக்கான உணவை மேம்படுத்த வழி இருக்கிறது அல்லவா? அதனால் சிறை சீர்திருத்தம் செய்வதற்காக இர்ஃபான் அவர்களை சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்று இந்த அரசுக்கு கோரிக்கை வைத்துக் கொள்கிறேன். வாங்க. இத்தனை நாள் டிஎம்கே ஆட்சியால தப்பிச்சாங்க, ஆனா இனிமே அது நடக்காது. ஏன்னா இப்ப இருக்கிறது வேற ஆட்சி. இந்த ஒரு கருத்துதான் தற்போது இர்ஃபான் ஜெண்டர் ரிவீல் விவகாரத்தில் புதிய சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. குழந்தையின் பாலினத்தை முன்கூட்டியே வெளிப்படுத்தியதாக எழுந்த வழக்கு இன்னும் பேசப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் இந்த விவகாரம் குறித்து பேசிய சவுக்கு சங்கர், கடந்த ஆட்சியில் இதுபோன்ற பல சம்பவங்களில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் இனிமேல் சட்டம் தனது வேலையை செய்யும் என்றும் கூறியிருக்கிறார். இந்த பேச்சு தற்போது அரசியல் வட்டாரத்திலும் சமூக வலைதளங்களிலும் பெரும் விவாதமாக மாறியுள்ளது. ஆனால் சவுக்கு சங்கர் ஏன் இவ்வளவு உறுதியாக அந்த கருத்தை கூறினார்? இர்ஃபான் செய்தது என்ன? இந்த விவகாரம் எப்படி இவ்வளவு பெரிய சர்ச்சையாக மாறியது? வாங்க முழுசா பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் அதிகம் பேசப்பட்டு வரும் பெயர் இர்ஃபான். காரணம், தனது குழந்தையின் ஜெண்டர் ரிவீல் நிகழ்ச்சியை வெளிநாட்டில் நடத்தி அதன் வீடியோவை சமூக வலைதளங்களில் பகிர்ந்ததே. அந்த வீடியோ வெளியான சில மணி நேரங்களிலேயே பல்வேறு கேள்விகள் எழ ஆரம்பித்தன. இந்தியாவில் பிறக்கவிருக்கும் குழந்தையின் பாலினத்தை முன்கூட்டியே தெரிவிப்பது சட்டப்படி தடை செய்யப்பட்டிருக்கும் போது இந்த வீடியோ எப்படி வெளியானது? சட்டம் இதற்கு என்ன சொல்கிறது? சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா என்ற கேள்விகள் தொடர்ச்சியாக எழுந்தன. இந்த விவகாரம் பெரிதாக பேசப்பட்ட நிலையில் தமிழக சுகாதாரத்துறையும் இது குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவித்தது. இதைத் தொடர்ந்து இர்ஃபானிடம் விளக்கம் கேட்கப்பட்டதாகவும் இந்த விவகாரத்தில் தேவையான சட்ட நடைமுறைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகின. இதனால் ஒரு சாதாரண சமூக வலைதள வீடியோவாக தொடங்கிய விஷயம் சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பேசப்படும் அளவுக்கு சென்றது. இந்த சூழ்நிலையில்தான் இந்த விவகாரம் குறித்து தனது கருத்தை பதிவு செய்தார் சவுக்கு சங்கர். அவர் பேசும்போது, இத்தனை நாள் டிஎம்கே ஆட்சியால தப்பிச்சாங்க, ஆனா இனிமே அது நடக்காது என்ற கருத்தை முன்வைத்து கடந்த ஆட்சியில் பலருக்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை வைத்தார். அதே நேரத்தில் தற்போதைய சூழலில் சட்டம் தனது வேலையை செய்யும் என்ற நம்பிக்கையையும் வெளிப்படுத்தினார். அதோடு மட்டுமல்லாமல் பிரபலமாக இருப்பதால் ஒருவருக்கு தனி சலுகை கிடைக்கக்கூடாது என்றும் சட்டம் எல்லோருக்கும் சமமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஒரு சாதாரண நபர் செய்தாலும் பிரபலமான நபர் செய்தாலும் சட்டம் ஒரே மாதிரியாக செயல்பட வேண்டும் என்பதுதான் அவரது கருத்தின் மையமாக இருந்தது. இந்த பேச்சு வெளியானதும் இணையத்தில் 2 விதமான கருத்துகள் உருவாகின. ஒரு தரப்பினர் யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும்,
அதைத்தான் சவுக்கு சங்கர் கூறியிருக்கிறார் என்று ஆதரவு தெரிவித்தனர். மற்றொரு தரப்பினர் இந்த விவகாரத்தை தேவையில்லாமல் அரசியலுடன் இணைத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை என்றும் விசாரணை முடியும் வரை காத்திருக்க வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இதனால் ஆரம்பத்தில் இர்பானின் ஜெண்டர் ரிவீல் வீடியோ மட்டுமே பேசப்பட்ட நிலையில் தற்போது அந்த விவகாரத்தைச் சுற்றி அரசியல், சட்டம் மற்றும் சமூக பொறுப்பு ஆகிய 3 கோணங்களிலும் விவாதம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சவுக்கு சங்கர் கூறிய இத்தனை நாள் டிஎம்கே ஆட்சியால தப்பிச்சாங்க என்ற வரிதான் தற்போது அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. இந்த விவகாரத்தில் இறுதியாக என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது? விசாரணையின் முடிவு என்னவாக இருக்கும்? இர்பான் தரப்பிலிருந்து மேலும் ஏதேனும் விளக்கம் வருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த விவகாரத்தில் உங்கள் கருத்து என்ன? சட்டம் எல்லோருக்கும் சமமாக செயல்பட வேண்டுமா அல்லது முழு விசாரணை முடிந்த பிறகுதான் எந்த முடிவுக்கும் வர வேண்டுமா? உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இதுபோன்ற தமிழக அரசியல், சினிமா மற்றும் வைரலாகவும் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள்.